இன்னைக்கு நம்ம நிறைய கன்சோல் பேஸ்டு கேம், பிசி கேம்ஸ், ஏன் மொபைல் கேம்ஸ் கூட, மொபைல் கேம்ஸ், ஹேண்ட்ஹெல்ட் கேம்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய விளையாண்டுருக்கோம். ஆனால் அந்த கேமோட ஆரிஜின் எங்கே ஆரம்பிச்சுன்னா 1958 வில்லியம் ஹிகின்போத்தம் அப்படிங்கிறவர் டென்னிஸ் ஃபார் டூ அப்படிங்கிற ஒரு கேமை டிசைட் பண்ணுறாரு. இது எதுக்கோசரம்னு பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணுறதுக்கோசரமும் இதுக்கோசரமும் ஆரம்பித்தது கிடையாது. இது வந்து ஸ்பேஸ் வார் கிராஃப்ட்டுக்கோசரம், அதாவது நியூக்ளியர் லான்ச்சஸ்க்கோசரம், கிராவிடேஷனல் இதை வச்சு ஆரம்பித்த கேம் இந்த டிஜிட்டல் வீடியோ கேம் தான் இது. இது கமர்ஷியலாக எப்போ பூம் ஆகுதுன்னா ஆர்கேட் பூம் அப்பதான் 1970s அப்புறம் ஆர்கேட் பயங்கரமா இதாகுது. அதாவது காயின் போட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போய் விளையாடுறது. இது பயங்கரமா பூம் ஆன கேம் தான் பாங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒன் ஆஃப் த ஃபேமஸான கேம். இதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன்ல வரதான் இதுக்கப்புறம் தான் கன்சோல் ஏரா வருது. ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆன ஹோம் ஹெல்டு கன்சோல் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்னோவாக்ஸ் ஒடிசி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோம் ஹெல்டு கன்சோல். இதுல வந்து டூ நிட்னிஸ் அந்த கேம் தான், பிளஸ் வந்து ஷீட் மாதிரி கொடுத்துருவாங்க. டிவியில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க எந்த கேம்னாலும் விளையாண்டுக்கலாம். 1983 அப்புறம் இந்த வீடியோ கேம் பயங்கரமாக கிராஷ் ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஈடி அப்படிங்கிற ஒரு மூவி பேஸ் பண்ண இது. இதுக்கப்புறம் தான் நெட்டண்டோ 1985 அப்புறம் பயங்கரமாக வந்து பூம் ஆகுது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிசி கேம்ஸ் அண்ட் கன்சோல் கேம்ஸ்னு தனித்தனியாக பிரியுது. கன்சோல் வர இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1990s சேகா, சோனி, நெட்டண்டோ அப்படிங்கிற கம்பெனிஸ் எல்லாமே நிறைய கன்சோல்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நெட்டண்டோ வி, செகாவோட கன்சோல்ஸ், அப்புறம் வந்து சோனியோட பிளே ஸ்டேஷன், இது மாதிரி ஏகப்பட்ட இதாகுது. இப்படி தான் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு.